வில்லியனூர் புனித லூர்து அன்னையின் திருத்தலத்தின் திருவிழாவை 149வது ஆண்டு திருவிழாவை துவங்கி சிறப்பாக நவநாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆலயம் நிரம்பி மக்கள் வந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பது அன்னை மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய ஆசிரையும் அவருடைய பரிந்துரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நிறைவாக அன்னை வழியாக நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இங்கு அதிகமாக வந்திருப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த 9 நாட்கள் நவநாட்களில் தொடர்ந்து நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுத்து நாங்கள் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நவநாட்களில் தொடர்ந்து பங்கெடுப்பவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிற இந்த நவநாட்கள் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அன்னையின் புகழையும் பெருமையும் நாம் அனைவரும் போற்றும் விதமாக சிந்திக்கும் விதமாக நமக்கு பல்வேறு தலைப்புகளில் நாம் அன்னையினுடைய சிறப்பை சிந்திக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிந்தனையாக மரியா நோயுற்றோரின் ஆரோக்கியம் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்கள் நாம் அனைவரும் இதை பற்றி சிந்திப்போம். மனிதர்களாகிய நமக்கு நாம் பிறப்பிலிருந்தே நாம் இந்த உலகை கடந்து செல்லும் வரைக்கும் நாம் பல்வேறு விதமான நோய்களாலும் நொடிகளாலும் பாதிக்கப்படுகிறோம். மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதுவிதமான நோய்கள் தொற்றுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அவைகளால் குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று சொல்லும் நோய்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனையோ மருத்துவமனைகள் மருத்துவர்கள் என்று இருந்தாலும் அவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று இந்த உலகத்திலே பலவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித தவறுகளாலும் மனிதனுடைய குற்றங்களினாலும் நோய் நொடிகளினால் நாம் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்படுகிறோம். இந்த நோய்களுக்கெல்லாம் முழுமையான ஒரு தீர்வை நாம் அனைவரும் எட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். யாரும் நோயோடும் நொடிகளோடும் அதனுடைய துன்பத்தையும் வேதனையும் அனுபவிப்பதற்கு நமக்கு யாருக்கும் விருப்பமில்லை. இவைகள் என்னாலும் நமது அன்றாட கடமைகளை செய்வதற்கும் நமது கனவுகளையும் கற்பனைகளையும் நாம் லட்சியங்களையும் அடைவதற்கும் நமக்கு இவைகள் பெரும் சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ குடும்ப தலைவர்கள் எத்தனையோ குடும்பத்தில் இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய குடும்பத்தின் நிலையை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களை பார்க்கின்றோம். இந்த நிலையிலே அன்னை கன்னிமரியாள் நோயுற்றோரின் ஆரோக்கியம் என்று சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு இந்த புகழுக்கு பெருமைக்கும் முற்றிலும் பொருத்தமானவராக அன்னை கன்னிமரியாள் இருக்கின்றார் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். யார் யாரெல்லாம் அவரிடத்திலே நம்பிக்கையோடு அவருடைய ஜெபத்தில் நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்றார்களோ அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அன்னை கன்னிமரியாள் சுகம் பெற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். இவைகளுக்கு அன்னையினுடைய திருத்தலங்கள் மக்கள் கூடுகின்ற அதுவே பெரும் சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எவ்வாறு இந்த நோயுற்றோரின் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவராக பொருத்தமானவராக இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த விதமாக சிந்திப்போம். அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய பெற்றோருடைய முதிர்ந்த வயது வரைக்கும் அந்த பெற்றோரோடு
பயணித்தவர், அந்த பெற்றோருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர். அவர்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது கூட அவர்களோடு அவர் இருந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. அதே போல தன் கணவரான சூசையப்பர் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அதுவரைக்கும் கூட அவருக்கு எல்லா விதத்திலும் பணிவிடை செய்து அவருடைய துன்பத்திலே அவருக்கு உடன் இருந்து தன் மகனோடு அவருக்கு எல்லாவற்றையும் செய்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அவரோடு பயணித்தவர் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தை பருவத்திலிருந்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் அனைத்திலும் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டவராகவும் அவரை நேசித்தவராகவும் அவருக்கு உலகத்திலே எந்த விதமான நோய் நொடிகளும் இன்றி அவர் வாழ்வதற்கு அன்னை கன்னிமரியாள் அவரை தனது கண்ணின் மணியில் வைத்து காத்தவர் என்று உறுதியாக சொல்ல முடியும். மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்த பொழுதும் படுத்த படுக்கையாய் கிடந்தவர்களை அவர் தூக்கி நிறுத்திய பொழுதும் கட்டிலில் படுத்தவர்கள் அதை தூக்கி கொண்டு நடக்கச் செய்த பொழுதும் இறந்தவர்களை அவர் உயிர்ப்பித்த பொழுதும் கூட்டத்தோடு கூட்டமாக அன்னை கன்னிமரியாள் நிச்சயமாக இருந்து அதையெல்லாம் பார்த்தவர் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். இப்படியாக கடவுளோடு நெருங்கி பயணித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த குணப்படுத்தும் வல்லமையை அருகிருந்து பார்த்தவர். அவருக்கு அந்த வல்லமை உண்டு, அவருக்கு அந்த மகிமை உண்டு என்று முழுமையாக நம்பியவர் நம் அன்னை கன்னிமரியாள். அதனால்தான் கானாவூர் திருமணத்திலே இவருக்கு அந்த இறை வல்லமை உண்டு என்பதை நம்பியவராக அவர் தனது பரிந்துரையை தன் மகனிடத்திலே வைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன் தாயினுடைய பரிந்துரையை ஏற்று தனது முதல் புதுமையை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு அன்னை கன்னிமரியாள் தன் மகனோடு பயணித்து அந்த குணப்படுத்தும் வல்லமைக்கு சான்றாக அதையெல்லாம் பார்த்தவர். எனவே தன் மகனிடத்திலே அவர் இன்றும் அவருக்கு இருக்கின்ற அந்த குணப்படுத்தும் வல்லமையை அவர் நேரடியாக கண்டு சாட்சியாக விளங்கியதால் இன்றும் தன் மகனிடத்திலே யார் யாரெல்லாம் தன்னிடத்திலே சுகம் வேண்டுமென்று ஆரோக்கியம் வேண்டுமென்று தங்களுடைய வேண்டுதல்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தன் மகனிடத்திலே பரிந்து பேசி இன்றும் அந்த ஆரோக்கியத்தை பெற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இதை யாரும் நாம் மறுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தன் சீடர்களுக்கு அந்த குணப்படுத்தும் வல்லமையை கொடுத்தார். தான் போகவிருந்த இடங்களுக்கெல்லாம் சீடர்களை அனுப்பி அவர்கள் தான் செய்த பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு பணித்தார். அவர்களும் சென்று இயேசுவின் பெயரால் சுகம் கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பெயரால் எத்தனையோ பேரை குணப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வரிசையில் அன்னை கன்னிமரியாள் தன் சீடர்களுக்கு கொடுத்த அதே மகிமையை தன் தாய்க்கும் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கும் அந்த குணப்படுத்தும் வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் அவர் காட்சி கொடுத்த இடங்களில் ஏற்பட்டிருக்கிற திருத்தலங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. இன்றும் நம் வீடுகளிலே நாம் மண்டியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ஜெபமாலையை கையிலேந்தி நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய திருத்தலங்களை வந்து நாம் கண்ணீர் விட்டு அழுது நமது நோய் நொடிகளிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று மன்றாடும் பொழுது இந்த தாய் நமக்காக பரிந்து பேசி நமக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்திலே அந்த அன்னையிடமிருந்து அருள் பெற்று சுகம் பெற்றவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சீடர்களுக்கு வரிசையிலே பிற்காலத்தில் வந்த புனிதர்கள் அவர்களும் ஆண்டவரின் குணப்படுத்தும் வல்லமையை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? அவர்கள் நிச்சயமாக அன்னை கன்னிமரியாளிடத்திலே அவர்கள் வேண்டி அவர்கள் அந்த சுகத்தை தங்களிடத்தில் மன்றாடியோர் அனைவருக்கும்
அவர்கள் பெற்று தந்தார்கள், இன்றும் பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்னை கன்னிமரியால் தொன்று தொட்டே நோயுற்றோரின் ஆரோக்கியமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தன் மகனுடைய துன்பத்திலே பங்கெடுத்தவர், அவருடைய வியாகுலங்களை தன் இதயத்திலே ஏற்றவர், இன்று நம்மையெல்லாம் தன் மகனை போன்றே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவர், தன் மகனுடைய துன்பத்திலே பங்கெடுத்தவர், இன்று நம் ஒவ்வொருடைய துன்பத்திலும் வேதனைகளிலும் நம்முடைய நோய்களினால் தாக்கப்படும் பொழுது ஏற்படுகிற நமது வேதனையிலும் அவர் பங்கெடுக்கின்றார். அதை பார்த்தும் பார்க்காதவராக இல்லாமல் நம்முடைய அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்கின்ற ஒரு அன்பு தாயாக அவர் இருக்கின்றார். அவர் நமக்கு பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். நம்மிடையே சில கேள்விகள் எழலாம். நான் பல காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல காலமாக அன்னையிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் எனது ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்லலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமெனில் நமக்கு முழுமையான நம்பிக்கை தேவை. அதே போல அன்னை கன்னிமரியால் நமக்கு கற்றுக் கொடுத்த அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த ஒற்றை நற்செய்தியை நமது வாழ்விலை நாம் ஏற்று கடைபிடித்து நாம் வேண்டிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியால் இன்றும் நோயுற்றோருக்கு ஆரோக்கியமாக அவர் எல்லோருக்கும் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் இன்று நாம் ஒவ்வொருவரும் இப்படி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நம் நடுவே இருக்கும் பொழுது, நம் பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக ஜெபிப்பது ஒரு சிறந்த செயல். அவர்களுக்காக அன்னையிடம் வேண்டிக் கொள்வது ஒரு மகத்தான காரியம். அதோடு சேர்த்து அன்னையின் இடத்தில் இருந்த அந்த மனித நேயம், அந்த பிறர் படுகிற துன்பங்களை தன் உள்ளத்தில் உணர்ந்து செயல்பட்ட அந்த தாயை போல நமக்கும் அத்தகைய ஒரு உள்ளம் வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மருத்துவர்கள் கைவிடப்படுவதற்கு முன்னால் நாம் அனைவரும் நம்முடைய இப்படிப்பட்ட நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் கரம் பிடித்து அவர்களை காக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் துன்பப்படும் பொழுது அவருடைய வேதனையிலே பங்கெடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்ற நம்முடைய உதவிகளை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். எண்ணற்ற குடும்பங்களிலே பலர் தங்களுடைய பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தங்கள் பிள்ளைகள் நோய் நொடியால் பாதிக்கப்படும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு வேண்டுமென்றாலும் செலவு செய்கின்ற நல்ல பெற்றோரையும் பார்க்கின்றோம். ஆனாலும் சிலர் நம் நடுவிலே நாம் பிறரை பற்றி கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் நாம் ஐயோ அவர்கள் இன்றளவும் என்னோடு இருந்தார்களே, அவர்களை நான் கவனித்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே, இப்பொழுது நேரம் கடந்து காலம் கடந்து நான் இதை பற்றி யோசிக்கின்றேனே என்று அங்கலாய்த்து கொள்கிறவர்களைத்தான் பார்க்கின்றோம். நேரமும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி கொள்வோம். அன்னை கன்னிமரியால் தனக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தன் மகனிடத்திலே பரிந்து பேசி புதுமையை செய்தார். அதே போல நாமும் நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அன்னை மரியாளை போன்று நாம் நோயுற்றோருக்கு ஆரோக்கியத்தை மனதளவிலே கொடுக்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். ஆமேன்.